வணக்கம் மக்களே, உங்கள் தமிழ் மகன் ஐசக் மீண்டும் வந்துட்டேன். இன்றைக்கும் ஒரு சீரியஸான விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். டொமெஸ்டிக் வயலன்ஸ். இந்த டொமெஸ்டிக் வயலன்ஸ்னால் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? வீட்டுக்குள்ளே நடக்கிற வயலன்ஸ். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இல்லை ஒய்ஃப் ஹஸ்பண்ட் மேலே வயலன்ஸாக ரியாக்ட் பண்ணுறது தான் டொமெஸ்டிக் வயலன்ஸ்னு சொல்லுவாங்க. இது மேரேஜ் ரிலேஷன்ஷிப்பில் அதிகமாக காணப்படலாம். இந்த டொமெஸ்டிக் வயலன்ஸ் ஏற்படுறதுக்கு என்ன காரணம்? நிறைய காரணங்கள் சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சொல்லணும்னா, அந்த பார்ட்னர் உங்களை டாமினேட் பண்ணுறதுக்கும் உங்கள் மேலே கண்ட்ரோல் வச்சுக்கிறதுக்கும் இந்த மாதிரி வயலன்ஸை யூஸ் பண்ணுவாங்க. இது முன்ன ஆரம்ப காலகட்டத்தில் கொஞ்சம் குறைவாக இருந்துச்சு நம்ம நினைக்கலாம். ஆனால் உண்மையை பார்த்தீங்கன்னா, இந்த டொமெஸ்டிக் வயலன்ஸ் இன் ரிலேஷன்ஷிப் ஒவ்வொரு நாளும் நடந்துக்கிட்டே தாங்க இருக்குது. என்னன்னா, ஆரம்பத்தில் அந்த டெக்னாலஜி அவ்வளோ ரீச் ஆகலை. ஸோ வீட்டுக்குள்ளே நடக்கிறது வெளியே தெரியாது. ஆனால் இப்போது உள்ள டெக்னாலஜியால் வீட்டுக்குள்ளே நடக்கிறது சீக்கிரமாக வெளியே தெரிஞ்சிருது. இப்போது ஒரு வீட்டில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே சண்டை அப்படின்னா, அடுத்த பக்கத்தில் உள்ளவங்க அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. அது பேசிக் மென்டாலிட்டி. ஏன்னா அவங்க குடும்ப விஷயம், நம்ம தலையிடக்கூடாது அப்படின்னு. ஆனால் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு குடும்பத்தில் டொமெஸ்டிக் வயலன்ஸ் நடக்குது, அப்யூஸ் நடக்குது. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மேலேயோ இல்லை ஒய்ஃப் ஹஸ்பண்ட் மேலேயோ இந்த மாதிரி கொடுமைகள் அடிக்கிறது, இந்த மாதிரி சண்டை போடுறது, அப்யூசிவான வார்த்தைகளை பேசுறது, அந்த மாதிரி நடந்துச்சுன்னா இட்ஸ் நோ லாங்கர் பர்சனல் ப்ராப்ளம்ங்க. இது ஒரு சோஷியல் இஷ்யூ. சில பேர் நீங்கள் பார்த்துருக்கலாம், வீட்டுக்குள்ளே இல்லை, வீட்டுக்கு வெளியே ரோட்டில் அடிக்கிறது, தரமட்டமாக அடிக்கிறது, துரட்டி அடிக்கிறது, கெட்ட வார்த்தைகள் பேசுறது. இது நிறைய பேர் பார்த்துருப்போம். ஆனால் நம்ம ஒரு நெய்பராக இருக்கலாம், நம்ம அந்த இடத்துல இருக்கோம், இது நம்ம டெய்லி பார்த்துக்கிட்டு இருப்போம். நம்மளால என்ன செய்ய முடியும்? முதல்ல நம்மளுக்கு அந்த தயக்கம் வரும். ஏன்னா அடுத்தவங்க குடும்ப விஷயத்தில் எதுக்கு நம்ம தலையிடணும் அப்படின்னு. அந்த தயக்கத்திலேருந்து வெளிவரணும். நீங்கள் ஒரு விட்னஸாக இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு அந்த டொமெஸ்டிக் வயலன்ஸ் நடக்கிறவங்களை காப்பாற்றுங்க. அந்த விக்டிமை நம்ம காப்பாற்றி ஆகணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ஹெல்ப்லைன் வந்துருச்சு. அதுக்கு நீங்கள் ரிப்போர்ட் பண்ணலாம். ஸோ நம்ம இந்த டொமெஸ்டிக் வயலன்ஸ் விக்டிம்ஸை காப்பாற்றுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஆனால் நம்ம இப்போ உள்ள காலகட்டத்தில் நம்ம நெய்பர்ஸ் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்ம பேசுகிறதும் ரொம்ப குறைவாக இருக்குது. நம்ம வேலைக்கு போகிறதும் வீட்டுக்கு வர்றதும் நம்ம வேலையை பார்க்குறதுக்கே நம்மளுக்கு அதிகமாக நேரம் பத்தலைன்னு சொல்லலாம். ஆனால் இது டெய்லி தொடர்ந்துக்கிட்டு இருந்துச்சுன்னா நம்ம சொசைட்டி எங்கே போவோம்? அடுத்து வர்ற தலைமுறைகளுக்கு நம்ம என்ன மாதிரி விஷயத்துக்கு சொல்லி கொடுத்துட்டு போவோம்? என்ன மாதிரி விஷயத்தை விட்டுட்டு போகிறோம்? இது ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ் இல்லையா? அது மட்டும் இல்லைங்க, இப்போது நான் ஒரு டொமெஸ்டிக் வயலன்ஸ் விக்டிம்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நான் எனக்காக ஸ்டாண்ட் பண்ணணும், நீங்கள் உங்களுக்காக முதல்ல பேசணும். உங்களுக்கு ஒரு கொடுமை நடக்குதுன்னா வீட்டுக்குள்ளே தயவு செஞ்சு அமைதியாக இருக்காதீங்க. உங்கள் தைரியம், நீங்கள் தைரியத்தை வரவழைச்சிக்கிட்டு உங்களுக்காக நீங்கள் தாங்க முதல்ல பேசணும். நிறைய ஹெல்ப்லைன்ஸ் இருக்குது. நான் முதல்ல சொன்ன மாதிரி தயவு செஞ்சு ப்ராப்பர் ஹெல்ப்பை போய் தேடுங்க. நீங்கள் அடி வாங்கிட்டு நீங்கள் கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அடுத்தவங்க ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு நம்ம யோசிச்சு வெயிட் பண்ணுறதை விட நம்மளுக்காக மூவ் பண்ணிட்டு நம்மளை முதல்ல காப்பாற்ற பார்ப்போம். எவ்வளோ நாளைக்கு தான் இந்த மாதிரி கொடுமைகளை சகிச்சுக்கிட்டு இருக்க முடியும்? இப்போ ஒரு பேரண்ட்ஸ்குள்ள சண்டை நடக்குது, 2 பேரும் ஈச் அதர் அடிச்சுக்கிறாங்க. அந்த பிள்ளைங்களுடைய ஃப்யூச்சர் நினச்சி பார்த்தீங்களா? இந்த பிள்ளைங்க எதை பார்த்து வளருது? என்ன மாதிரி சிச்சுவேஷன், என்ன மாதிரி என்வாயர்மெண்ட்ல வளருது? நாளைக்கு இந்த பிள்ளைங்க பெருசாகி இதே விஷயத்தை செய்யாதுக்குன்னு என்ன நிச்சயம் இருக்கு? பேரண்ட்ஸ் தான் நம்ம ஃபர்ஸ்ட் டீச்சர். இந்த மாதிரி விஷயம் வீட்டில் நடக்குது, ஓ இந்த மாதிரி அடிக்கலாமா, ஓ அடிச்சா நம்ம ரைட்ஸை நம்ம நிலைநாட்டலாமான்னு அந்த பிள்ளைங்க மனசில் பதிஞ்சிருச்சுன்னா நாளைக்கு அதுலேருந்து வெளியே கொண்டு வர்றதுக்கு கஷ்டம். அவங்க இன்னொரு டொமெஸ்டிக் வயலன்ஸை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க அவங்க ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும் போது. இது இன்டைரக்டா நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்குற விஷயமா போயிடும். எவ்வளோ அடி, எவ்வளோ உத, எவ்வளோ பிரச்சனையை சமாளிக்க போறீங்க? நான் மேரேஜ் ரிலேஷன்ஷிப்பை சேவ் பண்ணுறது தப்பே இல்லை. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சேவ் பண்ணலாம். ஆனால் இது ஒரு எல்லைக்கு மீறி போய் அடி வாங்குறதும் உத வாங்குறதும் அவமானப்படுத்துறதும் கெட்ட வார்த்தை பேசுறதும் கேரக்டர் அசசினேஷன் பண்ணுறதும் இதெல்லாம் எதுக்கு? நீங்கள் அமைதியாக அடி வாங்கிட்டு இருந்தீங்கன்னா அடுத்தவங்க ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு காத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இது நீட்டிச்சுக்கிட்டே போகும். முதல்ல உங்களுக்குள்ள தைரியத்தை வெளியாக்கிட்டு இந்த மாதிரி எனக்கு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வாங்க.
நீங்கள் ஸ்டெப் அவுட் பண்ணி உங்கள் ரைட்ஸை நீங்கள் நிலைநாட்டினா தான் உங்களுக்கு அந்த நியாயம் கிடைக்கும். அடுத்தது சொசைட்டி, நெய்பர்ஸ் அவங்களாம் ஹெல்ப் பண்ணுறது வந்து செகண்டரியாக வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த டைம்லேயும் வந்து நம்ம வந்து எல்லாத்தையும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. ஏன்னா இந்த காலத்தில் வந்து நம்ம போய் ஏதாவது பேசினா கூட நீ என்ன பிஸி போடி பண்ணுறன்னு கேட்குற காலம் இது. ஆனால் இங்கே உட்காந்துட்டு நம்ம ஒரு வீடியோ செஞ்சுட்டு அவேர்னஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி பண்ணாதீங்க, இந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு எவ்வளோ வேணாலும் அட்வைஸ் கொடுக்கலாம், எவ்வளோ அவேர்னஸ் கொடுக்கலாம். ஆனால் இந்த டைம், இந்த நிமிஷம் கூட ஒரு டொமஸ்டிக் வயலன்ஸ் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். இப்போ லேட்லி டொமஸ்டிக் வயலன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாயிருச்சு. காரணம், வேலை இடத்துல ஸ்ட்ரெஸ், வேலை இல்லைன்னு ஸ்ட்ரெஸ், ஃபைனான்ஷியல் ஸ்ட்ரெஸ். அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து வெளியாக்குறதுக்காக அவங்க பார்ட்னர் அவங்க அடிச்சுக்கிறாங்க, அவங்க பார்ட்னரை ஏசுறாங்க. இப்போ வந்து இந்த பேண்டமிக் காலகட்டத்தில் வந்து மோஸ்ட்லி வந்து வீட்டில் இருக்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. சில பேருக்கு லைக் ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருப்பாங்க, சில பேர் வந்து வேலை இல்லாமல் போயிருக்கும், ஓகே, பண கஷ்டம். ஸோ மோஸ்ட்லி வந்து நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுனால ஒன்றா நிறைய ஆர்கியூமெண்ட்ஸ் வரும். நீ வந்து இப்படி இருக்க, நீ இது பண்ணல, நீ இது சரியா இல்லை, இது கிடைக்கல, அது கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன ஆர்கியூமெண்ட் வந்து பெரிய விஷயமா போயிட்டு அது வந்து அந்த அடித்தடியில் போய் முடியுது. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா லேட்லி வந்து டொமஸ்டிக் வயலன்ஸ் கேசஸ் வந்து ஹைலி ரிப்போர்ட்டட். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சண்டை வந்து சண்டையோட நிற்கலைங்க, வாய் சண்டையோட நிற்கல, கை சண்டையாக போயிட்டு நிறைய பிரச்சனை. நீங்கள் எவ்வளோ நாள் வெயிட் பண்ண போகிறீங்க? உயிரோடு இருக்கிற வரைக்கும் தாங்க நம்ம வந்து நம்மளுக்காக ஃபைட் பண்ண முடியும். ஒருவேளை இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில், ஒரு சண்டையில் நம்மளுக்கே ஏதோ ஒன்று ஆச்சுன்னா நம்ம பிள்ளைங்களை யார் பாப்பான்னு யோசிச்சு பாருங்க. நீங்கள் இதை பற்றி இது வந்து எவ்ரிடே வந்து நிறைய பேர் பேசிக்கிட்டே தான் இருக்காங்க. நிறைய வீடியோஸ் வருது, அப்யூஸ் பண்ணுறாங்க வீட்டுக்குள்ளே, ஃபேமிலிக்குள்ளேயே வந்து அவ்வளோ சண்டை, நிம்மதி இல்லை. வீடுன்னு வந்துச்சுன்னா நிம்மதியான ஒரு இடமா இருக்கணும். வெளியே அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸை நம்ம மீட் பண்ணிட்டு வீட்டுக்குள்ளே வரும்போது சந்தோஷமாக இருக்கணும், அந்த என்வாயர்மெண்ட் சந்தோஷமாக இருக்கணும். ஒவ்வொரு நாளும் அடி தடி சண்டை அப்படின்னா வந்து இந்த சொசைட்டி வந்து எங்கே மூவ் பண்ணிட்டு போகுது? இல்லை, நீ வந்து என்னோட இடத்துல இருந்து பார்க்கல, எனக்கு தெரியாது, உனக்கு தெரியாது, நீ வந்து பேசுகிற அட்வைஸ் வந்து யார் வேணாலும் கொடுக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எவ்வளோ நாள் வந்து விக்டிமாக இருக்க போகிறீங்கன்னு உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் தான் இதிலிருந்து வெளியே வரணும். யூ ஹேவ் டு ஸ்டெப் அவுட் ஃபர்ஸ்ட். ஒரு அசிஸ்டன்ட் பாருங்கள், ஒரு ஹெல்ப்லைனுக்கு கால் பண்ணுங்கள், இந்த மாதிரி நடக்குதுன்னு சொல்லுங்கள். நம்ம வந்து என்னன்னா, நம்ம குடும்ப விஷயத்தை வெளியே கொண்டு போனால் குடும்பம் வந்து பிரேக் ஆயிரும், நம்ம ரிலேஷன்ஷிப்பில் ப்ராப்ளம் வந்துடும், ஹார்மோனிஸ் இருக்காது அப்படின்னு நான் அதை ஒத்துக்குவேன். உங்களால் செட்டில் பண்ண முடியாத பட்சத்தில் நீங்கள் ஹெல்ப் கேட்கறதுல எந்த விதமான தப்பும் இல்லை. எனக்கு குடும்பம் நடக்குது, என்னுடைய ஹஸ்பண்ட் என்னை அடிக்கிறாரு, என்னோட ஒய்ஃப் என்னை கெட்ட வார்த்தையில் திட்டுறாங்க, டெய்லி இந்த ப்ரெஷரை உங்கள் வாழ்க்கையில் வச்சுக்கிட்டு எவ்வளோ நாளைக்கு தான் நீங்கள் ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்க போகிறீங்க? செட்டில் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு செட்டில் பண்ணி உங்களுடைய ஃபேமிலியை வந்து அழகாக ரன் பண்ணுற மாதிரி நீங்கள் பார்த்துக்கலாம். ஒரு மேரேஜ் வந்து பிரேக் ஆகாமல் பார்த்துக்கலாம். ஆனால் எந்த எக்ஸ்டென்ட், அந்த எக்ஸ்டென்ட் வந்து உங்கள் கையில் தான் இருக்குது, நீங்கள் தான் சூஸ் பண்ணணும். இந்த விக்டிமாக இருக்கிற நீங்கள் தாங்க சூஸ் பண்ண முடியும் என்னால் எது வரைக்கும் சமாளிக்க முடியுங்கிறது. அடுத்தது நம்ம பார்த்தீங்கன்னா சொசைட்டி. இப்போது வீடியோ எடுத்துகிட்டு ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சண்டை நடக்கும்போது அது வீடியோ எடுத்துகிட்டு வைரல் ஆக்குறத விட நம்ம போயிட்டு அவங்கக்கிட்ட ஆஃபர் ஹெல்ப் பண்ணலாம். ஏன்னா முதல்ல அவங்க கண்டிப்பாக கேட்பாங்க, நீ ஏன் பிஸி போடி பண்ணி வந்து இதெல்லாம் வந்து எங்கள் குடும்ப விஷயத்தை தலையிடுறேன்னு. நம்ம வந்து அவங்கக்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணவும் முடியாது, இது வந்து பர்சனல் ப்ராப்ளம் இல்லை, இது சோஷியல் இஷ்யூ ஆயிடுச்சு, நீ ரோட்டு வரைக்கும் வந்துட்டு நீ வீட்டில் இருந்து சத்தமாக கத்துற, உருட்டுற, ஜாமானை போட்டு உடைக்கிற, இது வந்து நெய்பர்ஹுட்டில் வந்து நிம்மதி இல்லைன்னு சொன்னால் கூட அவங்க கேட்குற மனநிலைமையில் இருக்க மாட்டாங்க. நீங்கள் இந்த மாதிரி விஷயத்தில் நீங்களும் ஹெல்ப்லைனுக்கு போகலாம். ஏன்னா கண்டிப்பாக உங்கள் ஐடென்டிட்டியை வந்து வெளியாக்க போகிறதில்ல. இவங்க தான் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க அப்படின்னு யாரும் சொல்ல போகிறதில்ல. ஸோ அந்த பயத்தை வந்து முதல்ல வந்து நம்ம வெளியாக்கணும். உண்மையை பேசணும்னு முடிவு பண்ணிட்டா எந்த நேரமும் உண்மையை மட்டும் தாங்க பேசணும். ஹெல்ப் பண்ண முடிவு பண்ணிட்டா அவ்வளோ முடியலையா நீங்கள் ஒதுங்கிடலாம். அகெயின் விக்டிமாக இருக்கிறவங்க வந்து முன் வந்து அவங்களுடைய ப்ராப்ளமை சொன்னாதான் சொல்யூஷன் கிடைக்கும். சரிங்களா? அகெயின் இந்த வீடியோ பார்க்குற எல்லாரும் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, நம்மளுக்கு எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் தயவு செஞ்சு அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நம்ம பார்ட்னர்கிட்ட காட்டாமல் பார்த்துக்கோங்க. உங்களோட ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ப்ராப்பர் ஹெல்ப் கேட்டு ப்ராப்பர் கைடன்ஸோட செட்டில் பண்ணிடுங்க.
முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய மைண்டை வந்து டிவியேட் பண்ணுங்கள், வேறு நல்ல விஷயத்தில் டிவியேட் பண்ணுங்கள். கோவத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணிங்கனாலே இந்த மாதிரி சில விஷயங்களை வந்து டொமெஸ்டிக் வயலன்ஸை வந்து நம்மளால் தடுக்க முடியும். யோசிச்சு பாருங்கள். சரிங்களா? அடுத்து இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி.